காலமெல்லாம் நம்மை காத்து வருகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. துதிக்க சங்கீதம் 68:35. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் முன்னாடி நிறைய பாவம் செஞ்சிட்டு இருந்தேன், இப்ப அந்த பாவத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு நம்ம யாருக்கும் தகுதியே இல்லை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி நம்மளை இப்போ பரிசுத்தமா வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல நாம கர்த்தர் நம்மை தம்முடைய நித்திய வழியிலே நடத்தணும்னு சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கலாம். மேலும் நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி காக்க வேண்டும் என்றும் நம்முடைய கால்களை இடறலுதலுக்கு தப்புவித்து அவருடைய வழிகளிலே நிலைத்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்றும் நாம் இந்த நாளில் ஜெபிக்கலாம். மேலும் கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி போயிருக்கிற நமக்கு அருமையானவர்களுக்காகவும் நம்முடைய சபை விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. துதிக்க வேண்டியது கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆவிக்குரிய மற்றும் சரீரத்துக்குரிய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து சமாதானத்தோடும் விடுதலையோடும் வாழ வைக்கின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.